ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கருவாடு வச்சு ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கருவாடு கிடைக்கும்ல, அந்த கருவாடு எடுத்துக்கோங்க. 1 கப்பு அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி 4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அதில் நிறையா மண் இருக்கும். 1 தடவை 2 தடவை கழுவினாலும் அவ்வளோ போகாது. நல்லா 4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணியே இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு இதுலயே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அளவுக்கு வதக்கிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க கருவாடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயமும் கருவாடும் ஒரே மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயமும் கருவாடும் தனித்தனியா தெரியக்கூடாது. அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.